லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சுடுறி, என்ன சுடு பார்க்கலாம். என்ன சுடு. சாவடி. வேண்டாம் ஸ்ரீஜா. சஞ்சீவ், சஞ்சீவ். ஏ ஸ்ரீஜா, ரொம்ப பிரச்சனை பண்ண, அப்புறம் உன்னை இங்கே சுட்டு கொன்னுட்டு நீ தப்பிச்சு ஓட பார்த்த. அதனால நான் உன்னை சுட்டுட்டேன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. ஜான்சி மேடம், ஸ்ரீஜா செத்துறக்கூடாது. அவளை சுற்றாதீங்க. துப்பாக்கியை இறக்குங்க. நான், சஞ்சீவ், எங்க பாப்பா 3 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா வாழ போறத இந்த ஸ்ரீஜா பாக்கணும். அத பார்த்து பார்த்து இயலாமையில அவ பைத்தியம் புடிச்சு அலையணும். அதுதான் இந்த ஜென்மத்துல நான் ஸ்ரீஜாக்கு கொடுக்க போற தண்டனை. ஹே அபி, பாக்கலாண்டி. பைத்தியக்காரியா யாரு தெருவுல அலைய போறான்னு பாக்கலாம். போ ஸ்ரீஜா, ஜெயிலுக்கு போ. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள நான் சஞ்சீவ முதலாளியா பெரிய கோடீஸ்வரனா ஆக்கிருப்பேன். தொலைஞ்சு போன என் பாப்பாவையும் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். நாங்க 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா தான் வாழ போறோம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். என் உயிரை கொடுத்தாவது உன் வாழ்க்கையை நான் நிர்மூலமாக்கியே தீருவேன். ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டு வா. கான்ஸ்டபிள்ஸ், ஸ்ரீஜாவை இழுத்துட்டு வாங்க. சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி. பிண்டத்தை கொண்டு போய் குளத்துல கரைச்சிட்டு தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிட்டு நிக்காம திரும்பி வந்துருங்கோ. யஜமானஸ்ய பிண்ட பித்ருதேவதாப்யோ நமஹ ஜல சமர்ப்பணம் சமர்ப்பயாமி. അമ്മേ നീലിമാദേവി, ആ ശിശുവെ കൊല്ലാൻ വേണ്ടി ചെയ്ത യാഗത്തിനാൽ എന്റെ അച്ഛൻ മരിച്ചുപോയി. എന്റെ അച്ഛന്റെ ആത്മാവിനെ നീ അനുഗ്രഹിക്കണം. ரொம்ப சந்தோஷம். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நான் இப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டோங்களா?
അടേ சொல்லுங்க குருவே. എന്റെ അച്ഛൻ മരിക്കാൻ കാരണമായ ആ ശിശുവെ ഞാൻ കൊന്നുകളയാം. ഞാൻ മഹായാഗം ചെയ്യാൻ പോകുന്നു. ആ യാഗത്തിൽ ഒരു കുറയും വരാമ പാത്തുക്കോങ്ക. சரிங்க குருவே. ഏയ് ശിശുവേ, ഞാൻ തിരുമ്പി വന്ന് ഉൻ ആയിലെ മുടിക്കാം. டிரைவர் அண்ணா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. ஏன் எதுக்கு காரை நிப்பாட்ட சொல்ற? இல்ல சஞ்சீவ், வீட்ல அரிசி தீந்துருச்சு. அந்த மளிகை கடையில அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்தே போயிடலாம். வீடு இங்க இருந்து பக்கத்துல தானே. சரி ஓகே. வா. நீங்க கிளம்புங்க அண்ணா. மேடம், நான் வர்மா சாருக்கு என்ன பதில் சொல்றது மேடம்? புரியுதுண்ணா. வர்மா சார் முடிவு என்னன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்றதுன்னு தானே கேக்குறீங்க, அதானே? எஸ் மேடம். நானே வர்மா சாருக்கு ஃபோன் பண்ணி என் முடிவு என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஓகே மேடம். ரவீனா, அபி கால் பண்றான். நான் கிஃப்ட் பண்ண காரு, பிளாட் இதெல்லாம் பார்த்துட்டு அபி, சஞ்சீவ் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து வரைக்கும் தெருவுல இருந்த அந்த அபிக்கும் சஞ்சீவுக்கும் வந்த வாழ்வை பாத்தியா? அதிர்ஷ்டம் பிச்சுட்டு கொட்டுது. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் அபி கால் பண்றா போல இருக்கு. நானு போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். அபி என்ன சொல்றேன் நீ கேளு. என்ன அபி, நான் கொடுத்த சர்ப்ரைஸ் உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா சார், நீங்க என் மேலயும் சஞ்சீவ் மேலயும் வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க சர்ப்ரைஸ் எனக்கும் சஞ்சீவ்க்கும் பிடிச்சிருக்கு. ஆனாலும் உங்க சர்ப்ரைஸ் எங்களுக்கு வேண்டாம் சார். நினைச்சேன் அந்த திமிரு பிடிச்சவ இப்படிதான் சொல்லுவான்னு. என்ன அபி இப்படி சொல்றீங்க? நீங்களும் சஞ்சீவும் சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிதான் காரு, பிளாட்டு இதெல்லாம் கிஃப்ட் பண்ணா வேண்டான்னு சொல்றீங்க? சார், எனக்கும் சஞ்சீவுக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. அதை நடத்த நான் ஒரு கங்கணம் கட்டியிருக்கேன். அந்த லட்சியத்துக்காக நான் கால்ல செருப்பு கூட போடுறது இல்ல. இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. நானும் சஞ்சீவும் 2 பேரும் சம்பாதிச்சு புதுசா பிளாட் வாங்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்ல சார். இந்த வீட்ல இருந்து நாங்க 2 பேரும் பிச்சைக்காரங்க மாதிரி ஏமாத்தப்பட்டு வெளியே வந்தோமோ அதே வீட்டுக்கு கோடீஸ்வரங்களா திரும்ப போவோம். அதான் சார் எங்களுக்கு முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நீங்க கொடுத்த பிளாட், காரு எல்லாத்தையும் நாங்க வாங்கினா கூட அது சஞ்சீவோட என்னோட உழைப்பாதான் இருக்கணும் சார். ஃப்ரீயாலாம் வேண்டாம் சார். சரியான திமிரு பிடிச்சவ. நானும் சஞ்சீவும் நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ ஏத்துக்க முடியாததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க சார். நாளையில இருந்து 30 நாளுக்குள்ள உங்க பொண்ணோட டேரி கம்பெனிய இந்தியாவிலேயே தலை சிறந்த கம்பெனியா மாத்தி உங்க பொண்ணுக்கு பெஸ்ட் பிசினஸ் விமன் அவார்டை நான் வாங்கி கொடுத்து அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் சார். அடுத்த 31வது நாள் என் சஞ்சீவ உங்க கம்பெனியோட ஈக்குவல் ஷேர் ஹோல்டர் ஆக்குவேன். அதுக்கப்புறம் எங்க உழைப்பால உங்க கம்பெனியில சஞ்சீவுக்கு வர லாபத்துல இருந்து நாங்க எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம் சார். அது வரைக்கும் நானும் சஞ்சீவும் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கோம் சார். நாங்க இப்ப தங்கியிருக்கிற வீடே எங்களுக்கு போதும். எங்களுக்கு காரெல்லாம் வேண்டாம். நாங்க ஆட்டோல தினமும் உங்க புது கம்பெனிக்கு வந்து எங்க வேலையை செய்யறோம். நான் திரும்பவும் சொல்றேன் சார், நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ நானும் சஞ்சீவும் ஏத்துக்கலன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க எங்க மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். நான் போனை வைக்கிறேன். டாட், அந்த அபிக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா டாட்? ரவீனா, கோவப்படாத. நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
மேனேஜர் சொல்லுங்க சார். நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சஞ்சீவ், நான் பேசினது கரெக்ட் தானே? ரொம்ப சரியா பேசுன அபி. உழைப்புக்காகத்தான் நம்ம ஊதியம் வாங்கணும். பரிசு வாங்கினா அதோட மதிப்பே இறங்கிடும். சரிண்ணா, நான் ஓனர் கிட்ட பேசிட்டேன். உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்க வேலை காப்பாற்றப்படும். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லுங்க மேடம். உங்க பேர் என்ன? அதான் சொன்னல மேடம், சஞ்சீவ். நிஜம் பேரை கேட்டேன். அதுவா மேடம்? மௌன குருசாமி. நான் ஸ்டைலா இருக்கட்டுமேனு சஞ்சீவ்னு வச்சுக்கிட்டேன். ஏன் மேடம் சஞ்சீவ்ன்ற பேரு எனக்கு ஆட்டா நல்லா தானே மேடம் இருக்கு? எதுக்கு சிரிக்கிற சஞ்சீவ்? இல்ல சார், உங்களுக்கு மௌன குருசாமியே நல்லா இருக்கு. அந்த பேரே இருக்கட்டும். ஓகே மேடம், இப்போ புரிஞ்சிச்சு மேடம். சாரோட பேரு சஞ்சீவ்னு எனக்கு தெரியாது மேடம். இனிமே எங்க அப்பா அம்மா வச்ச மௌன குருசாமிங்கிற பேரை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். வரேன் மேடம். வரேன் சார். ஓகே சார், வாங்க. அபி, சஞ்சீவ் செம்ம பேர் இல்ல? பாத்துக்கோ, நட போலாம். சரி வா. டாட், நீங்க அந்த அபி விஷயத்துல பண்றது எனக்கு எதுவுமே கொஞ்சம் கூட பிடிக்கல டாட். ரவீனா, கோவத்துல ஏதோ பேசாத. வர்மா சார், ரவீனா மேடத்தை ஏன் திட்டுறீங்க? அவங்க அபி மேல கோவப்படுறதுல தப்பு ஒன்றும் இல்லையே. மேனேஜர், டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். நீங்க என் வீட்டில் இருக்கிறதுனால என் வீட்டில் நீங்களும் ஒருத்தர் ஆயிட முடியாது. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுங்க. திஸ் இஸ் a first and last warning for you. இன்னொரு வாட்டி இப்படி பிஹேவ் பண்ணீங்க, ஐ வில் பனிஷ் யூ. சாரி சார். டாட், அபி பிஹேவியர் இஸ் டூ மச் டாட். இட்ஸ் நாட் டூ மச், இட்ஸ் கரெக்ட். ரவீனா, உனக்கு இன்னும் அபியை பத்தி சரியா தெரியல. அவ திறமைய பத்தியும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க டாட்? இப்ப எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நான் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன். அதை கேளு, அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். வர்மா சார் என்ன சொல்றாரு? ஒண்ணுமே புரியலையே. சஞ்சீவ், இந்த அரிசி தீரத்துக்குள்ள நீ கண்டிப்பா முதலாளி ஆயிடுவ. அது வரைக்கும் வருமா? ஏன் வராது? 2 பேருக்கும் 1 டம்ளர் அரிசி எடுத்து பொங்க வச்சாலே கண்டிப்பா வரும். வா. ஏய், என்ன நின்னுட்ட? இதுக்கு மேல ஒரு அடி கூட நான் நகர மாட்டேன். ஏன்? ஜீப் ரிப்பேர்னு போய் சொல்லி என்ன எவ்வளவு தூரம் நீ நடக்க வச்சு கூட்டிட்டு போவ? இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியாது. நீ ஒழுங்கா ஜீப் எடுத்துட்டு வா, அதுல போலாம். அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. நீ நடந்துதான் கோர்ட்டுக்கு போகணும். வா. என்ன முறைக்கிற? நட, இல்லன்னா அவ்வளவுதான். என்ன ஜான்சி, என்னையே மிரட்டுறியா? நீயே என்ன ஜீப்ல ஏத்திட்டு போற மாதிரி பண்ற பாக்குறியா? அந்த சீன் எல்லாம் இங்க கிடையாது. நீ நடந்துதான் கோர்ட்டுக்கு வரணும். நட. நடன்ற. அட, நடங்கறல.
எதுக்கு நீ இப்ப இந்த பாட்டில உடைச்ச? ஒழுங்கா அதை கீழே போட்டுரு. என்ன நீ ஜீப்ல கூட்டிட்டு போகாம வேணும்னே நடக்க வச்சு கூட்டிட்டு போறல. இப்போ நீயே வந்து என்கிட்ட ஜீப்ல ஏறு ஸ்ரீஜா, நம்ம கோர்ட்டுக்கு போலான்னு கெஞ்சு வைக்கிற. ஏய், என்னடி உளர்ற? என்ன சஞ்சீவ், நம்ம காலனி காம்பவுண்டுக்கு வெளியே இவ்ளோ கார் நிக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப காஸ்ட்லியான கார் மாதிரி இருக்கு. ஆமா அபி. அபி, நீ கேட்டல எனக்கு பிடிச்ச காஸ்ட்லியான கார் எதுன்னு. அந்த கார்ஸ்ல இதுவும் ஒண்ணு. அப்படியா? அப்போ இந்த மாதிரி காரை உனக்கும் சீக்கிரமா வாங்கிடுவோம். சரி வா போலாம். என்ன ரெண்டு பேரும் மலைச்சு போய் என்ன பாக்குறீங்க? என்ன யாருன்னு தெரியலையா? மிஸ்ஸஸ் அபிராமி சஞ்சீவ். ஐ எம் ருத்ரா தேவி. ஷார்ட்டா ருத்ரான்னு கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் எல்லாரும் எனக்கு தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம்